ஒய் திஸ் வீடியோ, அது என்ன ரா டாக் வித் கோகுல், இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வயசு 18லேருந்து 30க்குள்ளே இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் வந்து க்ரோத்தை பற்றி ஏதாவது யோசிச்சுட்ருக்கீங்க. ஏன் க்ரோ ஆக முடியல, இல்லை வந்து எப்படி க்ரோ ஆகணும், இல்லை கரியரில் எப்படி டெவலப் ஆகலாம், செல்ஃப் டெவலப்மெண்ட், பர்சனல் டெவலப்மெண்ட், இது மாதிரி எந்த ஒரு டவுட் இருந்தாலும் இந்த ஏஜ் கேட்டகரிக்குள்ளே இருந்தீங்க ப்ளஸ் இந்த ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வந்து ரா டாக் வித் கோகுல் அப்படின்ற எபிசோட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஆக்சுவலாக ஒரு 10லேருந்து 15 எபிசோட் பிளான் பண்ணியிருக்கேன். எவ்ரிதிங் ரிலேட்டட் டு இந்த ஏஜ் 18 to 30க்குள்ளே இருக்க ப்ராப்ளம்ஸ், அது மாதிரி தேவைப்படுற மாதிரி ஒரு வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தேவையான வீடியோன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் ஏஜ் வந்து 18 to 30க்குள்ளே இருந்து நீங்கள் வந்து அந்த மைண்ட் செட்டில் இருக்கீங்க, ஒரு க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ தான் இந்த ரா டாக் வித் கோகுல் அப்படின்ற ஒரு எபிசோட்ஸில் நம்பர் ஆஃப் எபிசோட்ஸில் ஃபஸ்ட் எபிசோடு. இப்போ இந்த வீடியோவில் ஃபஸ்ட் எபிசோடில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கொஷின்னு. ஆக்சுவலாக உங்களுக்கு க்ரோத் மைண்ட் செட் இருக்குது, க்ரோ ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஆக்சுவலாக யாருமே க்ரோ ஆகக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு க்ரோ ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு காரணம் வச்சுருப்பீங்க. என்னால் வந்து க்ரோ ஆக முடியல அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஏதாவது ஒரு ரீசனாக இருக்கலாம். என்ன ரீசனாக வேணால் இருக்கட்டும். ஒரு சிலர் வந்து எனக்கு டேலண்ட் இல்லைன்னுவான், ஒரு சிலர் வந்து எனக்கு ரிசோர்ஸ் இல்லைன்னுவான், ஒரு சிலர் வந்து என்ன பண்ணணும்னு தெரிலன்னுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுக்குள்ளே நீங்களே யோசிச்சுக்கோங்க, என்ன ரீசன் உங்களை க்ரோத்துக்கு போகிறதுக்கு தடுக்குது அப்படின்னு. ஏதாவது என்ன ரீசனாக வேணால் இருக்கட்டும், அதை நினச்சி மட்டும் வச்சுக்கோங்க. நான் வந்து மேஜராக இருக்கக்கூடிய 4 இஷ்யூவை, அதாவது 4 பதிலை நீங்கள் யோசிச்சு வச்சுருக்க மாதிரி நான் ஒரு 4 இது மேஜராக இருக்கிறது சொல்கிறேன். அந்த 4 கீழேயே மோஸ்ட்லி நீங்கள் சொன்ன எல்லாமே வந்துடும். இல்லை எனக்கு இருக்க பிரச்சனையும் அது கீழே வந்துடும், மற்றவங்களுக்கு இருக்க பிரச்சனையும் அது கீழே வந்துடும். ஸோ உங்களுக்கு இருக்க கொஸ்டின் வந்து, அதாவது நீங்கள் ஒன்று வச்சுருப்பீங்க, இதனால தான் என்னால் டெவலப் ஆக முடியல அப்படின்னு. ஸோ அது வந்து நான் சொல்கிறதுக்கு கீழே வரல அப்படின்னா அது என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது என்னென்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். மோஸ்ட்லி இந்த 4 விஷயமே வந்து என்டையராக அந்த கொஸ்டினில், சரி, அந்த பதிலுக்கு வந்து எல்லாத்துக்குமே பதில் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த 4 இது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோ டேலண்ட். அதாவது எனக்கு டேலண்ட் இல்லை, டேலண்ட் இல்லாதனால என்னால் எதுவுமே பண்ண முடியல. டேலண்ட் இருந்துச்சு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து ஒரு சிங்கராக இருக்கேன், என் குரல் நல்லா இருக்குது அப்படின்னா நான் நேரத்துக்கு ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், சரி பெரிய சிங்கராக இருப்பேன் அப்படின்ற மாதிரியோ, இல்லை நான் இப்போ கிரிக்கெட் விளையாட போகிறேன், ஸோ ஒரு பையன் நல்லா விளையாடுவான், நான் வந்து விளையாடாமல் இருப்பேன். ஸோ இப்போ நான் நல்லா விளையாடுறதுனா நேரத்துக்கு வந்து இந்தியன் டீமுக்கே விளையாடி இருப்பேன்டா, ஸோ எனக்கு டேலண்ட் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் பீப்புள் யோசிச்சிருப்பீங்க. அதாவது இது கீழே என்ன வேணா இருக்கலாம், பட் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்களோட நீங்கள் யோசிச்சு வச்சுருந்தது. ஸோ எனக்கு டேலண்ட் இல்லை, என்னால் வந்து அதை பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா, இப்போ ஆக்சுவலாக வந்து சிலர் இருக்கு. இப்போ வந்து இது யோசிக்கிறவங்களுக்கான இதுக்கு பதில் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, பிறக்கும் போதே வந்து அது ஒன்றும் வந்து ஒரு மியூசிக் டைரக்டராகவோ, இல்லை டைரக்டராகவோ, இல்லை ஒரு கிரிக்கெட்டராகவோ, ஒரு அத்லீட்டாகவோ வரப்போகிறதில்ல. ஸோ அவங்க வந்து தே ஆர் மேட். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சு, அவங்க வளர்க்குறாங்க, பேரண்ட்ஸ் வளர்க்குறாங்க அப்படின்னா, சிலருக்கு வந்து அந்த லைட் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது டப்புன்னு அவங்க வந்து எப்படி சொல்கிறது, கொண்டு போய் ஒரு கிரிக்கெட் கோச்சிங் கிளாஸில் சேர்த்து விட்ருக்கலாம், இல்லை சிங்கிங் கிளாஸில் சேர்த்து விட்ருக்கலாம், ஏதோ ஒன்று. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது கிளாஸில் அவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்போஸ் ஆக ஆக ஒரு குறிப்பிட்ட டைம் தாண்டினோடனே அவங்க அந்த எக்ஸ்போஸை வச்சு ஓகே எனக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி அது மேபி அந்த டேலண்ட் அவங்க வெளியே கொண்டு வந்திருக்கலாம். இல்லை அந்த எக்ஸ்போசர் நிறையா கிடச்சிருக்கு, அதில் ஏதோ ஒன்று அவங்களுக்கு பிடிச்சி போய் அதில் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அவங்க வந்து அவங்களோட டேலண்ட்டை வளர்த்திருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, இப்போ சிங்கிங் கிளாஸுக்கு வந்து அனுப்பி விட்ருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த பையனுக்கு வந்து சிங்கிங் டேலண்ட்டே இல்லை அப்படின்னாலும் சின்ன வயசுலேருந்தே பாடிட்டு இருக்கான், ஒரு 10-15 வருஷமாக பாடிட்டு இருக்கான் அப்படின்ற பட்சத்துக்கு அவன் அந்த டேலண்ட்டை வந்து அதாவது அவன் வந்து அந்த ஸ்கில்லை வந்து அவன் எப்படி சொல்கிறது அதை கற்றுக்கிட்டான். ஸோ அவன் அதுதான் டேலண்ட்டு. இப்போ வந்து அவங்க பிரச்சனை இல்லை, டேலண்ட்டு ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க, இல்லை ஏதோ ஒன்று பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த செட் ஆஃப் பீப்புள் வந்து இது வந்து நினச்சிருக்க மாட்டீங்க. யார் வந்து இதை நினச்சிருப்பாங்க அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு லைட்லேயே வராதுங்க, அந்த டார்க்லேயே இருந்திருப்பாங்க. ஈவன் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு படிக்கிறதுக்கு டியூஷன் கூட போயிருக்க மாட்டான், ஓனாகவே வீட்டில் படிச்சிருப்பான். ஸோ படிக்கிறதுக்கு கூட ஒரு கிளாஸுக்கு போகாதவன் வந்து மியூசிக் கிளாஸுக்கோ, இல்லை டான்ஸிங் கிளாஸுக்கோ, இல்லை கிரிக்கெட் கோச்சிங்கோ போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அது மாதிரி
ஓத்தா. நண்பர்களே, மைக்கை மாட்டிட்டு ஃபோனில் வந்து மைக்கை ஆன் பண்ண மறந்துட்டேன். வாய்ஸ் அதனால வந்து ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இங்கிருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். எங்கே விட்டேன்? அதான். ஸோ அவனுக்கு அந்த எக்ஸ்போசரே இருந்திருக்காது. சின்ன வயசுலேருந்தே வந்து எந்த ஒரு கிளாஸுக்கோ எதுக்குமே போயிருக்க மாட்டான். ஸோ அவன் அவன் அப்படியே வாழ்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நீங்கள் இதை யோசிச்சிருந்தீங்கன்னா நீங்கள். ஸோ அவன் அப்படியே வாழ்ந்துட்டான். அவனால எதுவும் எக்ஸ்போசர் இல்லை, நத்திங், எந்த ஐடியாவும் இருக்காது அவங்களுக்கு. ஸோ இது மாதிரி இருக்கிற ஆளுங்க வந்து பதில் சொல்றீங்கன்னா இவங்களுக்கு வந்து சொல்யூஷன் என்ன இருக்கும்? அதாவது இதையவே காரணமா சொல்லிட்டு குரோ ஆகாம இருக்கிறது வந்து ஒரு முட்டாள்தனம். ஸோ அது வந்து எப்படி சொல்றது, அன்அக்செப்டபிளான ஒரு பதில், டேலண்ட் இல்லை அப்படின்றது. அதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு ஒரு மோட்டிவேஷனால வீடியோ ஒன்று போய் பார்க்குறீங்க, கரியர் எப்படி டெவலப் பண்ணுறது, எப்படி பர்சனல் க்ரோத் இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு போறீங்கன்னா, அதில் மேக்ஸிமம் இல்லை, எல்லாருமே எதாவது சொல்லுவானுங்க, உங்கள் டேலண்ட் என்னன்னு கண்டுபிடிங்க, உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்கும்னு கண்டுபிடிங்க, அதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி பண்ணுங்க, நீங்கள் வளர்ந்துடலாம். டேய், எனக்கு தான் டேலண்ட்டே இல்லையடா, அப்புறம் எப்படிடா நான் வளருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ சொல்கிறது எனக்கு புரியுது. ஆக்சுவலாக நானும் அப்படி தான் இருந்தேன் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, காலேஜ் படிக்கிறப்ப நினைக்கிறேன், காலேஜ் செகண்ட் இயரோ ஃபைனல் இயரோ. ஸோ அப்போ எனக்கு வந்து ஆக்சுவலாக அந்த ஒரு தாட் இருந்துச்சு. நானும் பார்த்துட்டு இருப்பேன், எல்லாரும் இதான் சொல்லுவானுங்க, உன் டேலண்ட்டை வளர்த்திக்கோப்பா. டேய், எனக்கு ஒரு மயிலும் தெரியாதுடா, என்னடா டேலண்ட்டை வளர்த்துவேன்னு யோசிச்சு 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 அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, எனக்கு ஓனா எந்த ஒரு டேலண்ட் இல்லை, என்னால் பாட முடியாது, ஓட முடியாது, ஒரு எந்த ஸ்போர்ட்ஸ்லையும் பெருசாக எதுவும் வந்து பர்ஃபார்ம் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு எதுவும் இல்லை. ஸோ நான் ஃபைனலாக வந்து நானாக வந்து இது பண்ணது என்னன்னா, உனக்கு டேலண்ட் இல்லை, சரி, அதுக்கு அதையவே சொல்லிட்டு இருக்க முடியுமா? முடியாது. அதனால என்ன பண்ணேன், ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு இதை வந்து சூஸ் பண்ணேன். ஒன்று சூஸ் பண்ணி அதில் என்னோட டேலண்ட்டை வளர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறையா பார்த்தேன். ஆக்சுவலாக நிறைய பார்த்தேன், அந்த ஸ்டோரி நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ நிறைய பார்த்து கடைசியில் ஒரு இதே சூஸ் பண்ணேன். இப்போ நீங்கள் வந்து அதை பண்ணணும் அப்படின்னா சும்மா எதையும் ஒன்று சூஸ் பண்ணக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும், கிரிக்கெட் பார்க்கறதுக்கு பிடிக்கும், எனக்கு விளையாடுறதுக்கும் பிடிக்கும், ஸோ அதில் டேலண்ட் வளர்த்தி நான் பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். பாசிபிளே இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அது கஷ்டம். எப்படி சொல்றது, நீங்க வந்து இப்போ போய் கிரிக்கெட் விளையாட கத்துக்கிட்டு நீ கிரிக்கெட் விளையாண்டு எங்க போய் விளையாட போற? உங்க ஏரியா மேட்சை தாண்டி வெளியே போய் உங்களால விளையாட முடியாது. மோஸ்ட் ப்ராபப்ளி இதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ நீ அது மாதிரி சூஸ் பண்ணக்கூடாது. ஃபீல்டு சூஸ் பண்ற, அந்த ஃபீல்டுல உன்னால வளர முடியும், அந்த ஃபீல்டுக்கு ஃபியூச்சர் இருக்கணும். அதே ஃபீல்டை வச்சு நீ உன்னை வந்து கிராப், அதாவது அந்த ஃபீல்டு வந்து நீ கிராப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சூஸ் பண்ணது மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணேன். ஸோ அதுக்கு ஃபியூச்சர் இருக்கா? அப்போ பார்த்தேன், ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபியூச்சர் இருக்கு. என்னதான் ஆட்டோமேஷன், என்னதான் ஏஐ வந்தாலும் வந்து ஒரு பொருளை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி அதை ரிப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு என்னோட தாட்டு. ஸோ நான் வந்து சூஸ் பண்ணி அதில் எஸ்சிஓன்ற ஒரு பார்ட்டை சூஸ் பண்ணி நான் அதில் வந்து என் டேலண்ட்டை வளர்த்திட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் நீங்களும் பண்ணணும். இப்போ இதை வந்து ஒரு பதிலாக சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய முதல் வேலை, ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணுங்க. ஏதோ ஒண்ணு, அது என்ன வேணா இருக்கலாம். ஸோ சூஸ் பண்ணிட்டு இதுல குரோத் இருக்குமா? அந்த விஷயத்த உங்களால கிராப் பண்ணிக்க முடியுமா? அது ஒரு குறிப்பிட்ட செட்டன் ஆஃப் டைம்ல நீங்க அத பண்ணீங்கன்னா, உங்களால வளர முடியுமான்னு பார்த்துட்டு, அத சூஸ் பண்ணி, அதுக்கு உங்கள வந்து நீங்க அப்ஸ்கில் பண்ணிக்கணும். அதாவது அத கத்துக்கோங்க. அதோட பேசிக் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அதுல வந்து உங்கள டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எப்படியும் அதை வந்து நீங்க ஃபுல்லா கத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு பண்ணி அதுக்கு வேலைக்கு போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிக்க வேண்டியதுதான். ஸோ ஃபர்ஸ்ட்டு சார்ட்டட், அதாவது ஒரு கோலை சூஸ் பண்றேன், கோல் இல்ல. ஃபர்ஸ்ட்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு டேலண்ட்ன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு டிகிரி, ஏதோ ஒரு டிகிரினா காலேஜ் டிகிரி இல்லைங்க. ஏதோ ஒரு செட் ஆஃப் திங்க சூஸ் பண்றோம். அதுக்கு ஃபியூச்சர் இருக்கான்னு பார்க்குறோம். அதுல என்னால அத கிராப் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறேன். அதுல நான் வந்து என்னை டெவலப் பண்ணிக்கிறேன். நான் வளர்ந்துக்கிறேன். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட்டு திங் வந்து என்டையர்லி சார்ட்டட். ஸோ டேலண்ட் இல்லன்னு இனிமே சொல்லி அத வந்து தள்ளி போட வேணாம். ஸோ இத இப்ப வந்து இது பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். செகண்டு வந்து என்னவா இருக்கும்னா, எனக்கு டேலண்ட் இருக்கு. ஆனா அந்த டேலண்ட்ட என்னால வந்து யார்ட்டயும் எப்படி காட்ட முடியல. நான் என்ன பண்றது? வேஸ்ட்டா இருக்கு. என்னால அத பண்ண முடியல. என்னால இப்ப நான் வந்து டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு அதுக்கான டேலண்ட் இருக்கு. நான் நல்லா கதை சூப்பரா டைரக்ஷன் அந்த மாரி விஷயம்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ எனக்கு சான்ஸ் கிடைக்கல. என்னால போய் அதெல்லாம் பண்ண முடியாது. சென்னையில வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சென்னை போனேன். அங்க இருக்கிற இதுலலாம் வந்து எல்லா டைரக்டர் ஆஃபீஸ்க்கும் போய் ரெஸ்யூமே குடுத்துட்டேன். எதுக்குமே யூஸ் ஆகல அப்படின்னு சொல்லி
இது ஒரு திங். ஸோ இது மாரி நீங்க ஏதாவது யோசிச்சுக்கலாம். டைரக்டருக்கு சொல்ல வரல. அதாவது எனக்கு ஒரு டேலண்ட் இருக்கு. அத என்னால வந்து எங்கேயும் காட்ட முடியல. எனக்கு யாரும் சான்ஸ் குடுக்கலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு. ஆக்சுவலா இது யோசிச்சுட்டே நீங்க என்ன இப்ப ஸ்க்ரோல் பண்ணியிருக்கீங்க YouTubeல. என் வீடியோ வந்திருக்கு. அத வந்து பார்த்து நீங்க டெவலப் பண்ணலான்னு வந்திருக்கீங்க. ஸோ இதுதான் உங்க மீடியம். உங்களுக்கு ஏன் வந்து இன்னொரு டைரக்டர் உங்களுக்கு சான்ஸ் குடுக்கணும்? அதே மாரி தான். உங்க எந்த டேலண்டா வேணா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு சிங்கிங், டான்சிங் எல்லாத்தையும் நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து போஸ்ட் பண்ணலாம். இதுவே ஒரு பெரிய மீடியம். போட்டோனே நீங்க பெரிய ஆள் ஆயிருவீங்கன்னு நான் சொல்ல வரல. அதுலயும் நெறைய கத்துக்கணும். இப்ப வந்து ரீல்ஸ் போட்டவன் எல்லாம் பெரிய எப்படி சொல்றது? செலிபிரிட்டியாயோ இல்ல பெரிய ஆள் ஆயிற முடியாது. அது வந்து கரெக்ட்டா கிளிக் ஆகணும். ஆக்சுவலா இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் வந்து என்டையர்லி ஒரு கேம்பிளிங் மாரி தான். நீங்க சும்மா போய் போட்டோனெல்லாம் வராது. அதுல நெறைய வேலை பண்ணணும். ஹூக் கரெக்ட்டா இருக்கணும். ஊறப்பட்ட வேலை இருக்கு. அதுலலாம் தெரிஞ்சுக்கிட்டு, உனக்கு இருக்கிற டேலண்ட்ட அதுல போட்டுக்கோ. அதுல போட்டு நீ இன்ஸ்டால்ன்னு சொல்ல. உனக்கு எது கரெக்ட்டா இருக்கு YouTube ஃபுல் என்னைய கேட்டீங்கன்னா, YouTube வந்து பெர்ஃபெக்ட்டான பிளாட்ஃபார்ம். ஸோ ஒரு லாங் ஃபார்ம் கன்டென்ட். நீ வந்து அதுல வந்து உன்னோட டேலண்ட்ட காட்டு. இல்ல அதுல வந்து நீ உனக்கு எனக்கு நெறைய விஷயம் தெரியும் அப்டின்னா, நீ அதுல வந்து சொல்லிக் குடு. அவன் வந்து பார்த்து கத்துக்குவான். அதுல நீ க்ரோ ஆகு. ஸோ உன்னைய வந்து எப்படி சொல்றது? உன்னைய ஈஸியா ஷோகேஸ் பண்ணிக்கலான்றேன். அவ்வளோதான். ஸோ இந்த செகண்ட் பாயிண்ட் வந்து சார்ட்டட். எனக்கு டேலண்ட் இருக்கு. அத என்னால வெளிய இது பண்ண முடியலன்னா, நீ அத வெறும் காரணமா தான் சொல்லிட்டு இருக்க ஆக்சுவலா. நீ நெனச்சிருந்தா வந்து இந்நேரத்துக்கு YouTubeல வீடியோ போட்டுருக்கலாம். பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? மேபி வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாத்துக்கும் இருந்துச்சு கேமரா ஃபியர். எனக்கு இல்லாத கேமரா ஃபியரா? நான் எத்தன 3, 4 சேனல் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். கேனத்தனமா பேசிட்டு இருப்பேன். இது பரவால்ல. நீங்க பண்ணுங்க. பண்ணி முடிப்போம். ஒரு 6, 7 ட்ரைல வந்துரும். நீங்க பேசுங்க. இப்ப பேசிட்டு இருக்கிறது எப்படி இருக்கும்னுலாம் பெருசாலாம் நான் யோசிக்கவே இல்ல. அத யோசிச்சீங்கன்னா தான் பிரச்சனை. சும்மா இஷ்டத்துக்கு பேசி போட்டீங்கன்னா, செகண்ட் பிரச்சனை சார்ட்டட். மீடியம் இருக்கு. ஃப்ரீ மீடியம். YouTube, Instagram ஊறப்பட்ட சோசியல் மீடியா இருக்கு. அதுல நீங்க அவ்வளோதான். சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க பண்ணுங்க. ஷியூரா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் யாராவது வந்து மேபி நீங்க ஒரு சின்ன சின்ன வீடியோ சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் மாரி எடுத்து போட்டுருக்கீங்க அப்படின்னா, மேபி யாராவது டைரக்டர் பார்க்கலாம். யாருக்கு தெரியும்? ஸோ ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பா கிளிக் ஆகும். ஸோ செகண்ட் பிரச்சனை சார்ட்டர்டே. என்னன்னா டேலண்ட் இருக்கு. என்னால வந்து ஷோகேஸ் பண்ண முடியலன்னா, இந்த மீடியம் இருக்கு ஷோகேஸ் பண்ணிக்கோ. நீங்க உன்னோட இத நீ டெவலப் பண்ணா, நீ தான் வந்து ஒர்க் பண்ணணும் ப்ரோ. ஸோ யாரும் உனக்காக வந்து ஒர்க் பண்ண மாட்டான். செகண்ட் இது சார்ட்டர்டு. தேர்ட் பிரச்சனை பார்த்தீங்கன்னா, எனக்கு டேலண்ட் இருக்கு, மீடியம் இருக்கு. அத வந்து ஷோகேஸ் பண்ணணும். மேபி ஏதாவது இஷ்யூனால அத வந்து என்னால பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் அ அதே டைரக்ஷனே வச்சுக்கலாம். டைரக்ஷன் தெரியும். என்னால YouTubeல ஷோகேஸ் பண்ணணும்னு ஆசை தான். எனக்கு எல்லாமே தெரிஞ்சுச்சு. ஆனா என்கிட்ட காசு இல்ல. ஃபேமிலி இஷ்யூன்னு வச்சுக்கோங்க. ஃபேமிலி இஷ்யூ இருக்கு. என்னால பண்ண முடியல. ஏன்னா அதே மாரி என்னால படிக்க முடியல. எனக்கு காசு இல்ல, கோர்ஸ் இல்ல. அந்த மாரி ஊரப்பட்ட பிரச்சனை. ஏதோ ஃபேமிலி இஷ்யூ. ஃபேமிலியோட மோஸ்ட்லி இத தாங்க சொல்லுவாங்க. "நீ பேசிருடா, காசு இருந்தா தான் பண்ண முடியும்னா, நீ ஃபோன்லயே வீடியோ எடுத்து பேசிக்கா ஆரம்பி." எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் வந்து சும்மா ஃப்ரெண்ட் ஒருத்தன் சும்மா படம் தான் பார்த்துருக்கான். அவன் பாரு டக்குனு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை காட்டிட்டு இருந்தான். வெறும் ஃபோன்ல தான். நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதுதான் நீ காரணம் சொல்லணும்னா எப்படி வேணா சொல்லலாம். ஜஸ்ட் டூ இட் அவ்வளோதான். இப்ப ஃபேமிலி இஷ்யூ இருக்கு. என்னால பண்ண முடியலன்னா, ஃபர்ஸ்ட் அதையும் வந்து நீ சால்வ் பண்ணணும். நீ இப்போ ஒரு கோல செட் பண்ணியிருக்க. அந்த கோல செட் பண்ணிட்டு, அதுக்கு ஒர்க் பண்ற. ஸோ, இப்போ நீ ஆக்சுவலா அந்த கோல பத்தி பேசணும்னா, நான் கோலுக்கு ரிலேட்டடா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பேசிக் நீட்ஸ் அது மாரி. அது வேணும்னா சேனல்ல இருக்கும் பாருங்க. கோல் இருக்குன்னா, பேசிக் நீட்ஸ நீ ஃபில் பண்ணா தான் உன் கோல் எல்லாம் வந்து அச்சீவ் பண்ண முடியும். மீன்ஸ் பேசிக் நீடே இல்லாம நீ கோலுக்காக ஒர்க் பண்றது வேஸ்ட். ஸோ, ஃபேமிலி இஷ்யூ இருக்கு. என்னால வந்து இது பண்ண முடியல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த பேசிக் நீட கவர் பண்ணு. ஏதோ ஒரு ஒர்க்குக்கு போ. வரத வச்சு ஃபேமிலியில இருக்க பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிட்டு, அப்புறம் வந்து நீ உன் கோலுக்கு வா. மீன்ஸ் அதான் நீ இந்த பேசிக்க வந்து சரி பண்ணல. உன்னால பேசிக் நீடயே உன்னால ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னா, உன்னால வந்து கோலுக்கு ஒர்க் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு இவ்வளவு செலவாகும் அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிட்னஸ் ட்ரெய்னர் வச்சுக்கலாம். ஜிம்முக்கு போறதுக்கு ரூ. 1500 ரூ. 1000 ஆகும். இன்னும் ஜிம்முக்கு தான் போகணும்னு அவசியம் இல்ல. நீ வீட்லயே வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். பாடி ஒர்க் அவுட்டே பண்ணலாம். ஸோ ஒர்க் அவுட்டுக்கு காஸ்ட் இல்ல. ஓகே பண்ணலாம். ஆனா டயட்டுக்கு காசு வேணும். மினிமம் 150 டூ 200 ரூபீஸ் ஒரு நாளைக்கு நீ காஸ்ட்ட வந்து பேர் பண்ண முடிஞ்சா தான் உன்னால வந்து டயட்ட வந்து கரெக்ட்டா ப்ராப்பரா இது பண்ண முடியும். நீ சும்மா வந்துட்டுலாம் வந்து ஃபிட்னஸ் ட்ரெய்னர் ஆகுறதுக்குலாம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நெறைய மாசம் அட்லீஸ்ட் வந்து உன் மேல நீ வந்து ஒரு ரூ. 10,000 செலவு பண்ற மாரி இருக்கும். நெறையா செலவு இருக்கு. ஸோ அத உன்னால பண்ண முடியாது. இதுவே நீ வந்து பேசிக் நீட ஃபுல்ஃபில் பண்ணிட்டு
நீ வந்து அதாவது உன் ஃபேமிலி இத பேர் பண்ணிக்கணும்னா, அத அவங்களே பார்த்துக்கட்டும். நீ உன் மேல இன்வெஸ்ட் பண்ணிக்கோ. இல்லன்னா நீ பேசிக் நீ வீட்ல இருக்க பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு தான் நீ உன் மேல இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ, இந்த 3 பாயிண்ட்க்கு வந்து நீ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு இது பண்ணா தான் உண்டு. ஸோ, 3 பாயிண்ட் இட்ஸ் நாட் சார்ட்டட். நீ தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ, 3 பிரச்சனைய அதான் பேசிக் நீட ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, பேலன்ஸ வந்து நீ ஏன்னா மீடியம் இருக்கு நீ பண்றதுக்கு ரெடி. உனக்கு அமௌண்ட் பிரச்சனை, வீட்ல பிரச்சனைனா அதை சார்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீ உன்னோட இஷ்யூ நீயே வந்து சரி பண்ணிக்கலாம். 4த்து 4த்து வந்து எனக்கு ஃபேமிலி இஷ்யூவும் இல்ல. அதாவது டேலண்ட் இருக்கு. ஷோகேஸ் பண்றதுக்கு இடம் இருக்கு. நான் ஷோகேஸும் பண்றேன். அ வீட்லயும் பிரச்சனை இல்ல. எவ்ரிதிங் இஸ் சார்ட்டட். எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு. 4தா இருக்கிறது வந்து என்னவா இருக்கும்னா, என்னால பேஷன்ஸ் அதாவது 3 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். 1000 ஷார்ட் ஃபிலிம் எடுத்து போட்டேன்டா. ஒண்ணுமே யூஸ் ஆகலடா. என்னடா பண்றது? அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ, நீ 1000 எடுத்து போட்டிருக்க. அது யூஸ் ஆகலன்னா, பட் அது உன்னோட ஒரு அசெட் தான். நீ 1000 வீடியோ எடுத்து போட்டிருக்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ 10,000 கூட எடுத்து போட்டிருக்க. அவ்வளோ வீடியோ இருக்கு. அத என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு டைரக்டர் பார்க்கணும். அத பார்க்காத வரைக்கி ஒண்ணும் பண்ண முடியாது. நீ வந்து பேஷன்ஸ் பொறுமையா தான் இருந்தாகணும். ஸோ, இந்த பாயிண்ட்ல வந்து பார்க்குறவங்க உங்களுக்கு பொறுமை வேணும். பண்ணி போடுறீங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 3 யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்னு நெனைக்கிறேன். எதுவுமே இதாவல. இப்ப இதுலயே பாருங்க இப்பதான் வந்து எவ்வளோ 80யோ 83 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. நீங்க ரிசல்ட்ட பாருங்க. நீங்க பண்ணி போடுங்க. ரிசல்ட் வரப்போ வரும். ஸோ 4த் இதுல இருக்கிறவங்களுக்கு பேஷன்ஸ் முக்கியம். உங்கள நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க. எப்படி வீடியோ எடுத்து போட்டா ஒர்க் ஆகும்? ஹூக்னா என்ன? ஸ்டோரி டெல்லிங் கத்துக்கோங்க. ஸோ அதையெல்லாம் நீங்க லேர்ன் பண்ணிட்டு நீங்க உள்ள வந்தா தான் உங்களால அந்த எப்படி சொல்றது? அந்த பாயிண்ட்ட வந்து அப்பதான் ஃபுல்ஃபில் பண்ண முடியும்னா, அத நீங்க பண்ணி தான் ஆகணும். ஸோ எப்படி சொல்றது? எனி காஸ்ட் நீங்க பண்றத மட்டும் விடாதீங்க. நெவர் கிவ் அப். நீங்க பண்ணிட்டே இருங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வந்து ஷியூரா பண்றதுக்கு ரிசல்ட் வந்து தான் ஆகும். வராம இருக்காது. இத நான் வந்து 100% வந்து நான் உங்களுக்கு எழுதி கூட குடுக்குறேன். நீங்க பண்ணுங்க. ஷியூரா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வரும். அது இன்னைக்கு நாளைக்குன்னு கிடையாது. சிலருக்கு வந்து நாளைக்கே கூட வரும். சிலருக்கு வந்து 1 வருஷம் ஆகலாம். 10 வருஷம் கூட ஆகலாம். ஆனா அந்த விடாம பண்றது தான் உங்களுக்கு அந்த பாயிண்ட்ட கொண்டு போய் சேர்த்தும். வேற வழி இல்ல. அவ்வளோதான். ஸோ நீங்க எப்படி சொல்றது? இது ஒரே வார்த்தையில தான் சொல்ல முடியும். விடாம பண்ணுங்க அவ்வளோதான். ஏன்னா, நீங்க பண்றத யாராவது பார்த்து அவங்களுக்கு அந்த ரெகக்னைசேஷன் வரணும். அதுவரைக்கும் நீங்க பண்ணிட்டு தான் இருக்கணும். சிலருக்கு வந்து அது நாளைக்கே வரலாம். சிலருக்கு வந்து 1 வருஷம் ஆகும். ஸோ பி பேஷண்ட். உங்களோட இதுல நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ இந்த 4 மேஜர் இஷ்யூ கீழ தான் நீங்க வந்து யோசிச்சிருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். அது இல்லாம ஏதாவது இருந்துச்சுன்னா, சொன்ன மாரி கீழ கமெண்ட்ல போடுங்க. அது என்னன்னு நான் பார்த்துட்டு, அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குமான்னு நம்ம யோசிச்சு பார்ப்போம். சரி ஓகே. இப்போ இந்த வீடியோக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம கவர் பண்ணியிருக்கிறது என்னன்னா, குரோ ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்க ஒரு செட் ஆஃப் பீப்பிள்ஸ் அவங்க வந்து ஏன் குரோ ஆகுறது இல்லன்றதுக்கு ஒரு காரணம் வச்சிருப்பான். ஸோ அந்த காரணத்த மேஜரா இந்த 4 இதுக்கு கீழ தான் வரும். நீங்க எத யோசிச்சீங்கனாலும் இந்த கேட்டகரி கீழ கொண்டு வந்துரலாம். ஸோ இந்த கேட்டகரியில ஏதோ ஒரு கேட்டகரியில தான் நீங்க இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் எபிசோட் என்னன்னா, உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது நான் குரோ ஆகணும். அதுக்கு வந்து நான் ஒரு பிரச்சனையா சொல்லிட்டு இருப்பேன். அது எதுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான அதாவது எப்படி சொல்றது? அன்அக்செப்டபிள் ட்ரூத் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோம்பேறித்தனம், லேசினஸ். நீங்க வந்து லேசினஸோ, இல்ல ஷார்ட்கட்டோ எப்படி சொல்றது? ஒரு 5 ரீல்ல பெரிய ஆள் ஆயிரலாம்ன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, பெர்ஃபெக்ஷனுக்காக வெயிட் பண்றது. ஆக்சுவலா இது எல்லாமே வந்து ஒரு லேசினஸ் தான். இது ஏன் நான் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோடா போட்டிருக்கேன்னா, இந்த வீடியோவையே பார்த்துட்டு அதாவது 15 வீடியோ இருக்குன்னு ஆல்மோஸ்ட் 15 இருக்குன்னு நினைக்கிறேன் மொத்த எபிசோடும். ஸோ இந்த 15 எபிசோடையும் பார்த்து பண்ண மாட்டோம். ஏன்னா லேசினஸ்ஸா இருக்கும். ஸோ அத கட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்ல அத ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே கட் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் ஆக்சுவலா இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட்டு லேசினஸ் அத கட் பண்ணா தான் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து பண்ணி ஒரு ஸ்டெப்பாச்சும் எடுத்து வைக்க முடியும். ஆக்சுவலா இந்த வீடியோ வந்து எதுக்கு இந்த எப்படி சொல்றது? இந்த ராடாக் அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு இதுலயே நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா இத பார்த்துட்டோ, இல்ல நான் சொல்றது தான் கரெக்ட்டு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் சொல்றது வந்து எப்படி சொல்றது? ஒரு ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா, அதுல 100 பேருக்கு அது உண்மையா இருக்கும். கரெக்ட் தான். இவன் சொல்றது கரெக்ட் தான்னு யோசிப்பீங்க. ஸோ அந்த 100 பேர் சேஞ்ச் ஆனா ஓகே எனக்கு. அவ்வளோதான். ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் தான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் லேசினஸ்ஸு அத கட் பண்ணுங்க. அத கட் பண்றதுக்கு நான் லேசினஸ கட் பண்றதுக்காக நான் இது பண்ணல.
பட் அந்த 4 ரீசன்ல ஏதோ ஒரு ரீசன் சொல்லி தான் நீங்க அந்த நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போகாம இருப்பீங்க. அதுக்கு காரணம் லேசினஸ்ஸு. நீங்க லேசினஸ்ஸ கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த 4 பாயிண்ட்டுக்குள்ள இருக்க ஆளா இருந்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்துக்கு, நான் சொன்னத பண்ணி ஒரு எட்டாவது எடுத்து முன்னாடி வாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் எபிசோட்ல மைண்ட் செட் மைண்ட் செட்ட பத்தி பார்க்கலாம். அதாவது இப்போ எப்படி வந்து க்ரோ ஆகுறோம், க்ரோ ஆகல அப்படின்றதுக்கான ரீசன்லாம் இப்ப பார்த்துட்டோம். எனக்கு வந்து குரோத் இல்ல. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்படின்றத வந்து நீங்க யோசிச்சு வச்சிருக்கீங்க. அத வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்த்தாச்சு. அடுத்தது ஸ்டார்ட் பண்ணிட்டு எப்படி ஒரு ஒரு மைண்ட் செட்ட வச்சுட்டு நீங்க அடுத்தடுத்த ஸ்டெப் போக முடியும். அந்த மைண்ட் செட் என்ன மைண்ட் செட்ல இருக்கணும் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். அதுவரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருங்க. மோஸ்ட்லி ஒரு நெக்ஸ்ட் வீக் உள்ள போட்டுருவேன்னு தான் நெனைக்கிறேன். நானே வந்து வாரத்துக்கு ஒருக்கா போடணுன்ற பிளான்ல தான் இருக்கேன். பார்ப்போம் எப்படி போடுறேன்னு. ஓகே. பாய் கைஸ். லேசினஸ் கட் பண்ணுங்கடா. மறந்துடாதீங்கடா. பாய்.